ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் டுடே லீவு, பட் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் பண்ண சம்பவத்தை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸு 5% மேலே விழுந்திருக்கு. 2231 பாயிண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் கீழே விழுந்திருக்கு. 38,314 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 962 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 5.82% காலி. 15,587 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. S&P 500 5074 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 322 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 5.97% S&P 500 விழுந்திருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்டை போட்டு நேற்று துவம்சம் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் பாட்டுக்கு என்ன பண்ணார்னா, டேரிஃப் எல்லாமே மற்ற நாடுகளுக்கு மேலெல்லாம் போட்டுட்டு அவர் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃப் விளாட போயிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் மேலே எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரேசில் மேலே 10% போட்டிருக்காங்க, பாகிஸ்தான் மேலே 30% போட்டிருக்காங்க, ஸ்ரீலங்கா மேலே 44%, சுவிட்சர்லாந்து மேலே 31%, கம்போடியாவுக்கு 50%, நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 30%, யுனைடெட் கிங்டமுக்கு 10%, சைனாக்கு 34%, இந்தியாவுக்கு 26%, யூரோப்பியன் யூனியனுக்கு 20%, இஸ்ரேலுக்கு 17%. மினிமம் டேரிஃப் எல்லா இம்போர்ட்டுக்கும் 10% போட்டிருக்காங்க. இந்த வேல்யூ டேரிஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு மேலே போட்டிருக்காங்க. ஸோ ஒரு நண்பர் கமெண்ட்ஸில் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு, ஆக்சுவலி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும்போது ஏன் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கக்கூடாது, அதாவது வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஏன் இந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது, நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஒன்று, இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, அதாவது அது வந்து எவ்வளோ ரேஞ்சிலேருந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஆனால் அது வந்து வேல்யூஷன் வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கீழே விழுந்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட பிஸ்னஸ் கொஞ்சம் ரீசன் 2 to 3 quarters அஃபெக்ட் ஆனதுனால அந்த ஸ்டாக் வந்து அடி வாங்குது. ஆனால் நீங்கள் பி ரேஷியோ ஹையாக இருக்கும்போது ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்டாக் நல்லா இருந்தாலும் கூட ஏன் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரெண்ட் ஸ்டாக்கு, அதாவது டாடா குழுமத்தோட அந்த ட்ரெண்ட் ஸ்டாக் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதோட ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 5562 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட பீக் லெவல்னு பார்க்கும்போது 8345 ரூபா 50 ஹை. நீங்கள் அந்த சமயத்தில் இது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான், பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது அப்படி நீ வாங்கியிருந்தா கூட அந்த லெவல்லேருந்து இப்போ பார்க்கும்போது ஒரு 3000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. இனி நீங்கள் அப்போ 8000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க, ஒரு ஸ்டாக் வந்து 3000 ரூபா குறைஞ்சிருக்கு. இப்போ 5000 ரூபாலேருந்து அந்த 8000 ரூபா வர்றதுக்கே எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியாது. இதனால தான் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிற ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. அதுவும் இப்போ 100 times பி ரேஷியோ இருக்குது, எவ்வளோ கீழே விழுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரொம்ப வேல்யூஷன் ஜாஸ்தி, ஸ்டாக் ப்ரைஸை போட்டு அடிச்சு 700 ரூபா தாண்டி போனது நான் 500 ரூபாய்க்குள்ள ட்ரேட் ஆகுது. இதனால தான் சொல்கிறது, வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது வாங்கினா பயங்கரமாக ஸ்டாக் நெகட்டிவ் ட்ரெண்டில் போகும். அடுத்தது அதுலேருந்து ரிகவர் ஆகிறதுக்கே டைம் எடுக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது இதுதான். பி ரேஷியோ அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸை இதனால தான் நான் டச் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டு தான் விழுது அதிகமாட்டு, அங்கே உள்ள பெரிய பெரிய பணக்காரங்க வந்து அவங்களோட அசட் வந்து குறையுது, அவங்களோட நெட்வொர்க் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா ஷிவ் நாடார், அசீம் பிரேம்ஜி இவங்களோட வெல்த்தும் குறைஞ்சிருக்கு. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஸ்டாக்ஸ் குறிப்பாட்டு இந்த 2 கம்பெனியுமே $12 billion இறங்கி இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இவங்க ஹெச்எல் டெக்னாலஜிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா $8.5 billion குறைஞ்சிருக்குது. ஏன்னா அவங்களோட வேல்யூ வந்து நெட்வொர்த்து வந்து $34.6 billion குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. $8.5 billion அடி வாங்கி இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அசீம் பிரேம்ஜியோட நெட்வொர்க் வந்து $3.5 billion ட்ராப் ஆகி $27.4 billion ஆட்டு குறைஞ்சிருக்கு. இது ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ் அந்த டேட்டா கொடுத்த அப்டேட்டில் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது போக யூஎஸோட லார்ஜஸ்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டர் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கம்பெனிஸுக்கு வந்து லார்ஜஸ்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டிங்கே யூஎஸ் தான் ஐடி கம்பெனிஸுக்கு. இதில் இண்டஸ்ட்ரியல் டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 50% அங்கேருந்து தான் வருது. ஃபினான்ஷியல் 24 அமெரிக்கா வந்து இந்த ஹெச்எல் டெக்னாலஜிஸுக்கும் விப்ரோக்கும் டோட்டலாட்டு பார்க்கும்போது 60% ஆஃப் ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவில் இப்போ டேரிஃப் போடுறதுனால அங்கே ஐடி ஸ்பெண்டிங் குறையும் அப்படிங்கிற பேஸில் வந்து இந்த ஃபியரில் இந்த ஸ்டாக் எல்லாமே விழுது. ஸோ ஷிவ்நாடரோட ஃபேமிலி ஹோல்டிங் வந்து பார்க்கும்போது ஹெச்எல் டெக்னாலஜிஸில் 61% ஸ்டேக் இருக்குது. அசீம் பிரேம்ஜியோட ஸ்டேக் ஹோல்டிங் வந்து $19 billion சொல்கிறாங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ஹோல்டிங்ஸ் ஃபேமிலி ஹோல்டிங்ஸ் $27.5 billion சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நான் சொல்கிறேன். இது போக ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து இந்த வருஷத்தில் மட்டுமே 23% விழுந்திருக்குது. டோட்டல் லாஸ் வந்து ஃபினான்ஷியல் 25 15% கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது போக விப்ரோ, டிசிஎஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லேயும் பயங்கரமாக ட்ராப் ஆயிருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா அதர் பில்லியனர்ஸ் நீ பார்க்கும்போது கௌதம் அதானி, நெக்ஸ்ட் வந்து குஷல் பால் சிங், ஷப்பூர் மிஸ்ட்ரி ஃபேமிலி இவங்களோட நெட்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா $3 to 4 billion அளவுக்கு கீழே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. டாடா சன்ஸ் வந்து ஒரு $3.6 billion கீழே விழுந்திருக்குது. அதே மாதிரி கேபி சிங் ஃபார்ச்சூன்ஸ் அவங்களுக்கும் $3.2 billion ட்ராப் அவுட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து நம்ம இந்தியன் பில்லியனர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெல்த் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க.
இண்டஸ்இண்ட் பேங்கோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் சொல்கிறாங்க. நெட் அட்வான்சஸ் டிக்ளைன் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். நெட் அட்வான்சஸ் 1.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் பேஸில். பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 5.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் இயர் ஆன் பேஸில் 6.8%, குவார்டர் ஆன் பேசிஸில் 0.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ 32.8% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 34.9% இருந்துச்சு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லேயும் டிக்ளைன் ஆயிருக்கு, இயர் ஆன் பேஸ்லேயும் டிக்ளைன் ஆயிருக்கு. பேங்கோட செக்மெண்ட்ஸ் விச் மீன்ஸ் நெட் அட்வான்சஸ் 4.9% இயர் ஆன் பேசிஸ்லையும் 15.1% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கன்சூமர் பேங்கிங் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இயர் ஆன் பேசிஸில் 6.3%, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக ரீட்டைல் டெபாசிட் குறிப்பாக ஸ்மால் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ்ட்டு வந்து வந்தது 1.85 lakh crore இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ப்ரீவியஸ் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டெய்லி ஆவரேஜ் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ 118.4% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி March 31 சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 136.2% இருந்திருக்கு. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 118.4% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் திருப்திகரமாக இல்லை. சில செக்மெண்ட்டில் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் நல்லா பண்ணாலும் பட் சில செக்மெண்ட்டில் ட்ராப் அவுட் ஆயிருக்கு. இது எக்ஸ்பெக்டட் தான். பட் எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னும் ஒரு குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகலாம் இண்டஸ்இண்ட் பேங்கில். எகெயின் வந்து டவுன் ஆச்சுன்னா நான் வந்து ஸ்லோவாக இண்டஸ்இண்ட் பேங்கில் யூஸ் பண்ணலான் இருக்கிறேன். இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த Q4 பிஸ்னஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து 2020 தான் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐவி அப்படிங்கிற ஒரு ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் பிராண்டை வந்து குளோபல் பிஸ்னஸ் லெவலில் அக்யூசிஷன் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் பிராண்டாக இருக்குது இவங்களுக்கு. குறிப்பாக விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து இது க்ரோயிங் பிராண்டாக இருக்குது. குறிப்பாக ஹைட்ரேஷன் எசென்ஷியல், அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 to 60% ஆஃப் த ஆவரேஜ் பாடி வந்து வாட்டரில் தான் இருக்கிறதுனால ஹைட்ரேஷன் சம்மந்தமான பிராண்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி தான் அந்த லிக்விட் ஐவி. இப்போ அந்த பிராண்டை வந்து நாங்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹெச்யூஎல் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹைட்ரேஷன் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க போல். அதுவும் இந்த சமயத்தில் வந்தாங்கன்னா குறிப்பாட்டு இந்த விச் மீன்ஸ் ஏப்ரல் மே சமயத்துலலாம் வந்தாங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு குறிப்பாட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த சம்மர் சீசனில் வந்து ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில ப்ரோக்கரேஜஸ். அதாவது ஏப்ரலில் வந்து நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வருண் பெவரேஜஸ் இருக்குது. இதுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 544 ரூபா சம்திங் சொல்கிறாங்க. இது வந்து 25% மேலே போகும். 680 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. எஸ்ஆர்எஃப் 2900 ரூபாயில் இருக்குது. இதுக்கு 3540 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 22% மேலே போகும்னு சொல்லி. ஐசிஐசிஐ பேங்குக்கு பைக்கால் கொடுக்குறாங்க. 1329 ரூபா, 3540 ரூபா டார்கெட் ப்ரைஸு, 17% அப்சைட் போகும்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் ஐசிஐசிஐ பேங்குக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் 831 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, 960 ரூபா போகும்னு சொல்கிறாங்க. ஆம்பர் என்டர்பிரைசஸ் 6935 ரூபாவில் இருக்குது. இதுக்கு பைக்கால் 7800 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. 12% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏப்ரல் நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மோட்டிலால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் அந்த அப்டேட்டை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எல்என்டி இவங்க வந்து நியூ சப்சிடரி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த க்ரீன் ஹைட்ரஜன் அமோனியா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு வேண்டி எல்என்டி க்ரீன் எனர்ஜி கான்லா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நியூ சப்சிடரியை ஃபார்ம் அப் பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் அமோனியா மார்க்கெட் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு வேண்டி இதில் இனிஷியல் கேபிட்டல் ஆட்டு 1 lakh போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா கேபிட்டல் 15000 கோடி மெகா ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு போல். ஸோ டாடா சன்ஸ் அண்ட் ஐஎஃப்சி இவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேலில் ஸ்டேக் டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓவில். இதுக்கு வேண்டி 10 இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கும் அவங்க அட்வைசராகிட்ட ஹையர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏப்ரல்லாம் வர சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் இல்லை மேலே வந்து இந்த ஐபிஓ வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃபர் ஃபார் சேலில் தான் டாடா சன்ஸும் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிற ஐஎஃப்சி இவங்க தான் அந்த ஸ்டேக்கை வந்து பேர் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் வந்து டாடா சன்ஸ் டேரக்ட்லி 92.83% ஆஃப் ஸ்டேக் டாடா கேபிட்டலில் வச்சுருக்காங்க. பேலன்ஸ் ஸ்டேக் வந்து டாடா குரூப் என்டிட்டிஸும் ஐஎஃப்சி இவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ஃபார் சேலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் டைல்யூஷன் நடக்கும். கிட்டத்தட்ட 230 மில்லியன் ஷேர் வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேலில் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமாக டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. இது டாடா கேபிட்டல் ஐபிஓ பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்சுவலி இவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டும் வந்துருந்துச்சு. பெருசாக இல்லை. ஸ்டாக் ப்ரைஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் ஆகிருக்குது. லோன் க்ரோத் பார்த்தீங்கன்னா 8.6% சொல்கிறாங்க. பட் கைடன்ஸோட குறவாக இருந்திருக்கு. டெபாசிட் க்ரோத் வெறும் 7.2% தான் க்ரோத் ஆயிருக்கு.
டோட்டல் பிஸ்னஸ் குளோபல் லெவலில் 5.9% தான் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் இயர் ஆன் இயர் பேசிஸில் 7.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லெண்டர் டொமஸ்டிக் குறிப்பாட்டு காசா டெபாசிட் 7.8% இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் இயர் ஆன் இயர் பேஸில் 3.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் 8% கிட்ட விழுந்திருக்கு. இந்த வருஷத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 25% கிட்ட இந்த ஸ்டாக் விழுந்திருக்கு. இதனால தான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பக்கம் நான் இப்போதைக்கு போகாமல் இருக்கிறேன். நெக்ஸ்ட் டாடா ஸ்டீல் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களுக்கு 25,000 கோடி டாக்ஸ் வேவியர் சம்பந்தமான நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க மும்பை இன்கம் டாக்ஸ் டெபுட்டி கமிஷனர்கிட்ட இருந்து. ஸோ இந்த சர்க்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 19 to 20 அந்த காலகட்டத்தில் உள்ள ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் டாக்ஸபிள் இன்கம்னு சொல்றாங்க. 25,185 கோடி. இவங்க அதை சேலஞ்ச் பண்ணி ரைட் பெட்டிஷன் பாம்பே ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி பூஷன் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் லிமிடெட் அப்படி ரீநேம் பண்ணி மே 2018 இது இன்சால்வென்சி ப்ரொசீஜிங்ஸ் போயிட்டு இருந்திருக்குது. அப்போ அந்த டைமில் இவங்க அதை உள்ள புகுந்து இந்த கம்பெனியை வாங்கியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் லிமிடெடை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெப்ட் 25,185.51 கோடி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ரெண்டாவது இந்த கம்பெனி அப்படி கொஞ்சம் லாஸ்ட்டில் போனதுனால 2021 நவம்பரில் இதை டாடா ஸ்டீல் கூட பார்த்தீங்கன்னா அந்த பமிபால் ஸ்டீல் லிமிட்டடையும் அந்த டிஎஸ்பிஎஸ்ல டாடா ஸ்டீல் கூட மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான அமல்கேஷன் டேட் April 1, 2019 சொல்கிறாங்க. பூஷன் ஸ்டீல் ஃபினான்ஷியல் இயர் 18 to 19 அந்த டைமில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்தவுட் எனி டிமாண்ட் பர்டைனிங் வேவியர் ஆஃப் லோன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கடன் தள்ளுபடி பண்ணது மாதிரி பார்த்தீங்கன்னா தான் இதை சொல்லியிருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 25,000 கோடிக்கு டேக்ஸ் வேவியர் இருக்குது அதை கட்டுங்க அப்படின்னு சொன்னால் டாடா ஸ்டீலை இழுத்து தான் மூடணும் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு. ஏன்னா இப்போ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷனில் ஓடுதுன்னு தெரியும். இங்கே வண்டி கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் 25,000 கோடி டேக்ஸ் வேவியர் இருக்குது அதை கட்டுனா என்ன பண்ண முடியும்? அவங்க பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் அப்டேட்டு. ஸோ எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரெண்ட் கொடுத்த அப்டேட்டு இவங்கள தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்க 13 வெஸ்ட் சைட் சோர்ஸும் அடுத்தது பார்த்தீங்கன்னா 132 நியூ ஜிடியோ அவுட்லெட்ஸும் இந்த எண்ட் ஆஃப் மார்ச் குவார்ட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது அவங்க மார்ச் குவார்ட்டரில் ரெவன்யூ 28% அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. 4,334 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல் 25 ரெவன்யூ 39% இன்க்ரீஸ் ஆகும். 17,624 கோடின்னு சொல்கிறாங்க. இது ட்ரெண்டு கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி பீக் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிட்ட கரெக்டாக இருக்குது. இன்னும் டவுன் போகலாம், ஏன்னா வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி அந்த பங்குல. டெல்லி வரி இ காமர்ஸ் எக்ஸ்பிரஸ் 1,407 கோடிக்கு நாங்கள் அக்யூசேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இகாம் எக்ஸ்பிரஸ் அக்யூசேஷன் பண்ணுறது மூலமாட்டு இவங்களுக்கு அந்த குயிக் செக்மெண்ட் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண இருக்கிறாங்க. இது ரிலையன்ஸோட கம்பெனி தான். இந்த டெல்லி வரிங்கிறது ரிலையன்ஸோட கம்பெனி தான். இவங்க தான் அந்த இகாம் எக்ஸ்பிரஸ் 1,407 கோடிக்கு அக்யூசேஷன் பண்ணுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் சரியான அடி. ஸோ அதில் ஒன்றா நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான ஷேர்ஸ் எல்லாமே விழுந்துச்சு. ஜென்ரல் எலக்ட்ரிக்கு 10%, இண்டல் 10%, டெஸ்லா 9% மேலே, போயிங் 8.5%, செவ்ரான் 7% மேலே, மார்கன் ஸ்டான்லி 7% மேலே, ஜேபி மார்கன், டெல் இவங்க எல்லாமே 7% மேலே, கோல்ட்மேன் சாக்ஸ், மாஸ்டர் கார்டு, விசா இதெல்லாம் 6% மேலே, ஆப்பிள் 6%, என்விடியா 6%, எக்ஸான் 6%, ஐபிஎம் இதெல்லாம் 5%. ஸோ ஓவர்லாட்டு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே அடி வாங்கியிருந்துச்சு. டவ் ஜோன்ஸ் ஒரே நாளில் 2,000 பாயிண்ட்ஸ் மேலே காலியாயிருக்கு. 2,231 பாயிண்ட்ஸ். இதோட ஹிஸ்ட்ரி, அதாவது டவ் ஜோன்ஸ் சிங்கிள் டே ட்ராப் ஆனதை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது October 19 அவங்களுக்கு ஒரு பிளாக் மண்டேன்னு சொல்கிறாங்க. அது 1987 ஒரே நாளில் 22.61% மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் விழுந்திருக்கு. அடுத்தது 1929 October 28 12.82% விழுந்திருக்கு. March 16, 2020 COVID-19 சமயத்தில் 12.3% சிங்கிள் டே ட்ராப்பு. October 29, 1929 11.73% சிங்கிள் டே ட்ராப்பு. March 12, 2020 அதில் 9.99% சிங்கிள் டே ட்ராப்பு. November 6, 1929 9.92% சிங்கிள் டே ட்ராப்பு. December 18 1899 அந்த வருஷத்தில் 8.72% கீழே விழுந்திருக்கு. சிங்கிள் டே ட்ராப்பை நான் சொல்கிறேன். October 12, 1932 8.40%. March 14, 1907 8.29%. சிங்கிள் டேல இப்படிலாம் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் டே ட்ராப்னு சொல்கிறாங்க டவ் ஜோன்ஸுக்கு. ஏன்னா சிங்கிள் டேல இவ்வளோ வேல்யூ விழுந்து இருக்கு. நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது இந்த எலன் மஸ்க், பெசோஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ட்ரம்ப் டாரிஃப் பார்க்கும்போது $208 பில்லியன் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அமெரிக்கன் வேர்
லாஸ்ட் இயர் அசட்ஸ்னு பார்க்கும்போது இவங்க 2 பேருமே அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு எலன் மஸ்க், பெசோஸ், அடுத்தது வந்து இவங்க மார்க் ஜக்கர்பர்க்லாம் வராங்க. ஸோ இந்த வெல்த் இழந்தவங்களோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டாவோட சிஓ மார்க் ஜக்கர்பர்க் வந்து $17.9 பில்லியன் வந்து சிங்கிள் டே ட்ராப் ஆயிருக்கு. $189 பில்லியன் இருக்குது அவங்களோட டோட்டல் வெல்த். 2025 மட்டுமே $8.6 பில்லியன் அவருக்கு லாஸ்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அமேசானோட ஜெஃப் பெசோஸ் $15.9 பில்லியன் அவருக்கு வந்து காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது எலன் மஸ்க், இவர் 3rd பிளேஸில் இருக்காரு. $11 பில்லியன் இவருக்கு வைப் அவுட் ஆயிருக்கு ஓவர் நைட்டில். ஸோ 2025 வந்து பார்த்தீங்கன்னா $110 பில்லியன் வரைக்கும் அவருக்கு டோட்டல் லாஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் வின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வெல்த் வந்து $400 பில்லியன் கிட்ட போச்சு. கடைசியில் ஒரு $100 பில்லியன் அளவுக்கு விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க 2025. S&P 500 வந்து ஒஸ்ட் ட்ராப் இன் சிங்கிள் டே 2020 மார்ச்சை கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டாப் 50 பப்ளிக் கம்பெனிஸ் $2.4 trillion மார்க்கெட் வேல்யூவை ஓவர் நைட்டில் லாஸ் பண்ணியிருக்குது. ராய்டர்ஸோட ரிப்போர்ட் படி பார்க்கும்போது டெக் ஜெயின்ஸ் மட்டும் $760 பில்லியன் மார்க்கெட் கேபிடேஷன் வைப் அவுட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை எலன் மஸ்க் $11 பில்லியன் லாஸ் ஆச்சுன்னு சொன்னேன். அது போக மைக்கேல் டெல், அந்த டெல் கம்பெனி $9.53 பில்லியன் வைப் அவுட்டு. லாரி எலிசன் இவங்க வந்து $8.10 பில்லியன் வைப் அவுட்டு. என்விடியாவுக்கு $7.36 பில்லியன் வைப் அவுட்டு. 9 அமெரிக்கனோ 1 ஃப்ரெஞ்ச் கம்பெனி டோட்டலாட்டி $89.32 பில்லியன் காலியாக இருக்குது ஓவர் நைட்டில். டாப் 10 பில்லியனர்ஸ் வந்து $74.08 பில்லியன் வந்து காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ட்ரம்போட அந்த டேரிஃப் ஃபியர்னஸ்னால மார்க்கெட் விழுது. ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டு எங்கே போயிட்டார்னா வீக்லி கால்ஃப் ஸ்டேடியத்துக்கு போயிட்டாரு, கால்ஃப் விளையாடுற. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகாது. என்னோட கருத்து இது கண்டினியூ ஆக சான்சஸ் இல்லை. மேபி சம் சேஞ்சஸ் எல்லாமே வரலாம். இப்படியே போகிறதுக்கு அமெரிக்கன் பிஸ்னஸ் சிஇஓ கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக உடனே வரும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.